கோட்யாந்தர ஆத்மீக பந்துக்களே, நீங்கள் எல்லோரும் இன்புற்று வாழவும் வாழ்க்கையின் முற்பகுதியில் வரக்கூடிய இன்னல்களின்றி விலகவும் யான் கூறும் இந்த ஜோதிட ஞானமும் அறிவு ஞானமும் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை சிறந்த முறையில் மாற்றிக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் சிலவற்றை கூறுகின்றேன். நீங்கள் அதை கர்ப்பபூர்வமாக உணர்ந்து அதை பயனடைவீர்களாக. அது எப்படி என்றால், பனிரெண்டு எட்டென்பான் 15 4 12 8 15 4 சனியனே இருந்திட்டால் நஷ்டம், தனமுயிர் சேதம் தனிச்சிறைமான பங்கம், தன்னறிவாலே மோசம், மனை விட்டு மாடி விட்டு மகிழ் நகரமே போகுவானாம். 12 8 என்பான் சனீஸ்வர பகவான் எந்தெந்த ராசியில் அவனுடைய திருஷ்டி பட்டாலும் என்னென்ன நடக்கும், எப்படியெல்லாம் அவர் குடும்பம் இருக்கும் என்பதற்காக இப்போ கும்பராசிக்கு மகர ராசிக்கு கும்பத்தால் 12ஆம் வீட்டில் சனி இருக்கான். கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகும்போது கும்பத்துக்கு 12ஆம் வீடு, மேஷத்துக்கு 12ஆம் வீடு, கும்பத்துக்கு 2ஆம் வீடும் மேஷத்துக்கு 12ஆம் வீடும். அப்போது என்னென்னலாம் ஏற்படும் கூடாது, 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, சப்தம சனி, இதுமாரி அந்த என்னென்ன நடக்கும்போது எப்படியெல்லாம் அவர்கள் வாழ்க்கை அமையும். அதுக்கு உதாரணம் எப்படின்னா, நண்டு சேய் கருவுருங்கால் சிப்பி சிப்பி நண்டு வாழை கருவுருங்கால் கொண்ட கருவே தன்னை கொல்லும், கொண்ட கருவே தன்னை கொல்லும் என்பதற்கு ஒப்பாக முத்து கர்ப்பமான உடனே அது ஒடிஞ்ச தன் வாழ்க்கை முடிஞ்சிடும். நண்டு கர்ப்பமானால் அது வெடிச்சிட்டு அந்த குழந்தைங்களால் அது படும். வாழை மரம் கொலைத்தன்னா வாழை மரத்தையே வச்சிடும். அதுபோல் அதே போல் இந்த 7 நாட்டு சனியும் சப்தம சனியும் அஷ்டம சனியும் என்னென்ன ஆகும் என்பதற்கு உதாரணம் இந்த பாடல் மூலமாக கூறியுள்ளேன். அதை உணர்ந்து நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் இருந்த வாழ்க்கை எப்படியெல்லாம் அமையும் என்பதை உணர்ந்து உங்கள் வாழ்க்கை தெளிவாகும் என்ற காரணத்தால் இந்த ஜோதிடத்தை உங்களுக்கு கூறியுள்ளேன். மற்றபடி செவ்வாய் பற்றியும் அடுத்த முறை கூறுகின்றேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.